புறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர திரும்ப இந்த உள்ளத்தில் வால்யூம் ரைஸ் பண்ணி. ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பெருமக்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்று 247வது நிகழ்வாக இந்த காலை மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிலது முகங்கள் தெரிகின்றன, சில முகங்கள் மறைந்திருக்கின்றன. என்றாலும் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் என்பால் விரிந்திருக்கின்றன என்பதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை யூடியூபில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கும்போது நான் எப்பவுமே எண்ணுவது உண்டு. நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய ஒரு 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் மேடையில. ஆனால் இது போன்ற ஒரு மனத்துக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நான் செய்தது கிடையாது. இது ஒரு வேள்வி போல் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த வேள்விக்கு என்ன பிரயோஜனம்? இது யக்ஞம் என்பார்கள். யக்ஞத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதிஜ்ஞை. எல்லா வேள்விகளுக்கும் ராமாயணத்துல அதை பத்தி குறிப்பு வருகிறது, வேள்வியை பத்தி வருகிறது, விஸ்வாமித்திர பத்தி வருகிறது. ஸோ இதுலயும் வருது, மகாபாரதத்திலையும் வருகிறது, நம்ம புராணங்கள்ல வருகிறது. அதுல என்ன முக்கியம் அப்படின்னா, முதல்ல ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துப்பாங்க, இதை செய்யணும். அது அது போல 2021 இது போல செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துட்டோம். நான் மட்டும் இல்ல, சுந்தரராஜன் கிருபானந்தம் மட்டுமல்ல, நீங்க அத்தனை பேரும் எடுத்துக்கொண்டீர்கள். இங்க வரக்கூடிய அத்தனை பேரும் நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு சங்கல்பம், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வேள்வி. ஊரு குழைத்திடல் வேள்வி நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். அப்படி அந்த விஷயத்துல, பாரதி விஷயத்துல அதுதான் வேள்வி. ஆகவே அதை நான் நினைத்து மகிழ்கின்றேன். நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் திருமகளை சரண் புகுதல் என்பதில். இதுல ஒரு ஒரு சிறிய முன்னுரையாக சில சொல்லி நான் தொடங்குகிறேன். முதல் சில கேள்விகள் வந்தன. சில பேர் கேட்டாங்க இங்க. இது மாதிரி பட்டியல் இடுகிறார் பாரதி. கலைமகள்னா கலைமகள் எங்க இருக்கிறார், கலைமகள் எங்க இருக்கிறாங்களா, அங்க இருக்காளா அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறது. அது மாதிரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாரே, இது என்ன இது, வாட் இஸ் இட்? இது இது பெரிய ஒரு ஒரு இன்றைய கால நவீன கவிதைகளிலே சொல்லாமல் விட்டு விடுவது என்று பொருள் இருக்கிறது. சொன்னா கூட ரொம்ப ஓப்பனா இருக்கு. தானாசு போன்றவர்கள்லாம் ஒத்துக்கொண்டதே கிடையாது இந்த மாதிரி கவிதைகளை. நகுலன் போன்றவர்கள் வாய்ஸ் கொடுக்கலன்னு கூட ஒரு எழுத்துல அப்படிதான் இருக்கும். ஸோ நான் நினைச்சு பார்த்தேன், கேட்டார் சார் அப்படின்னா, பாரதி ரொம்ப ட்ரெடிஷ்னலா பழசு. நான் சொன்னேன், பாரதியை தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ரெண்டு லைன்ஸ், அதுல ரெண்டுமே நம்ம பயன்படுத்துறோம். ஒண்ணு மந்திர சொற்கள். மந்திர சொற்கள் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்றான் பாரதி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மறுபடி போனதான் தெரியும். ஒரு கிணற்றிலே எப்படி தண்ணீர் சேர்ந்துகிறோமோ, நாளும் தண்ணீர் பருகுவதற்கு சேர்ந்துகிறோமோ, அதை போல நீங்கள் இந்த சொற்களிலே போய் 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 பார்க்கணும். என்ன சொன்னா, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று சொன்னான். இப்ப இந்த சொல் இன்பம் யாருக்கு கிடைக்கிறது? இதை சொல்பவனுக்கா கேட்பவனுக்கா என்றால் இரண்டு பேருக்கும் கிடைக்கிறது. உங்களுக்கு புதிதாக இருப்பதால் கிடைக்கலாம். அப்ப சொல்பவனுக்கு என்ன? அது பழகியதனாலே கிடைக்கிறது. அப்போ புதுமையிலும் இன்பம் கிடைக்கிறது, பழகும் போதும் இன்பம் கிடைக்கிறது. இதுதான் மந்திரம். இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, இது சொல்பவனுக்கு கிடைக்கிறது, இது எதிரே இருந்து கேட்பவனுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாழ்கின்ற என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பூ உலகத்தினுடைய சூழல் இருக்கிறதே, அதற்கும் நன்மை கிடைக்கிறது, அதற்கும் இன்பம் கிடைக்கிறது. அடுத்தது, மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று சொன்னானே பாரதி, அவனுடைய சொற்களுக்கு இது பொருந்தும். அந்த பாரதியுடைய சொற்களுக்கு என்ன பொருந்தும்? அதை சொல்பவனுக்கும் இன்பம் கிடைக்கிறது. ஏகேவி சார் வந்திருக்கார், கம்பராமாயணம் எத்தனை முறை படித்திருப்பார். அவர் சொன்ன புதுசா கேட்கும்போது பல சார் இந்த இடம் சொல்லியிருக்காரு சார், சொன்ன புதுசா கேட்கறவங்க ரசிகர்கள் இருப்பார். சொல்லும் போது அவரும் இன்னும் ரசிப்பார். அதே விஷயத்த சொல்லும் போதும் அதே எத்தனை இடங்கள் இருக்கின்றன கம்பராமாயணத்துல, அது மாதிரிதான் அது. அப்போ அது கேட்பவர்களுக்கு சொல்பவருக்கு. அது போல பாரதிக்கு ஆ. போகின்ற இடத்திலெல்லாம் இன்பம் இருக்கிறது. எனவேதான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். அதனால்தான் இந்த மந்திர சொற்கள் என்று சொன்ன காரணத்தினாலே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது.
எந்த நேரத்தில் நாங்கள் 3 பேருமாக சேர்ந்து மந்திரம் போல் மந்திர சொற்கள் என்று பெயர் கொடுத்தோமோ, எனவே அந்த தலைப்பு போய் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இன்னொரு ஸ்லோகன் மாதிரி இருக்கக்கூடிய பாரதியுடைய வரி ஒன்று, அதையும் நான் சொல்கிறேன். அணிகுள் காவியம் ஆயிரம் கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவிபுலம் காண்கிறார். அந்த ஆழ்ந்திருக்கும் கவிபுலம் காண்பதும் அவன் சொற்களை மந்திர சொற்களாக போற்றுவதும், இந்த ரெண்டு தான் நமக்கு அடிப்படையான டிக்டம். இதை தொடர்ந்து செய்வதனால்தான் இது வேள்வி. இப்ப நம்ம என்ன பிரதிஜை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், என்ன சங்கல்பம் வச்சு கொண்டிருக்கிறோம், பாரதியுடைய ஒவ்வொரு சொற்களும் மந்திர சொற்கள். ஒவ்வொரு அடி கூட இல்லை, ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு சொல்லும் அந்த சொல்லுக்குள் தூங்குகின்ற சுந்தர கருத்துக்களை எல்லாம், அப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மௌனத்திலே வீற்றிருக்கக்கூடிய மகோன்னதங்களை எல்லாம் துலோக சீதாராம் சொல்லுவாராம். அந்த சொற்களுக்கு இடையே தூங்குகின்ற மகோன்னத சித்திரங்கள் பாரதி வரைகிறான் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு பின்னணியிலே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது மாதிரி சில கேள்விகளை நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி? பட்டியல் போடுகிறான் பாரதி பல இடங்களில். இப்போ கலைமகள் வாழ்த்து என்று பார்க்கும்பொழுது, கலைமகள் எங்கெல்லாம் வெள்ளை தாமரையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில் எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்ற, என்னெல்லாம் செய்யும் அந்த தெய்வம் என்று சொல்கிறார். இது நாட் ட்ரெடிஷன் மட்டும் இல்லை, ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் பார்க்கக்கூடிய விஷயத்துல இந்த பட்டியல் அடங்குகின்றது. ஒன்றும் இல்லை, இட் இஸ் நாட் ஈஸி. லெட் மீ டெல் யூ ஒரு லிஸ்ட். ஒன்றும் இல்லை, ஒரு பயணம் போகிறோம், எங்கேயாவது போகிறோம், ஒரு நாள் அது ஒரு லிஸ்ட் போடுங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட் போடுங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அந்த லிஸ்ட் போடுறதுலேயே பலது விட்டு போயிடும். அப்புறம் போட்ட லிஸ்ட்ல பலவே விட்டு போயிடும். ஃபைனலாக சில பேருக்கு என்ன ஆகும், அந்த லிஸ்ட் இந்த பேப்பரே விட்டு போயிடும், மொத்தம் அதையே போட்டுருவான். அதனால அப்போ ஒரு பாரதி பட்டியல் போடுகிறான் என்று சொன்னால், நீங்க பார்க்கக்கூடிய வித்தியாசமான ஒரு அழகுகள். இப்போ காளிதாசன்லேருந்து ஆரம்பிச்சு தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, இப்படி எல்லாத்துலையும் பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அழகுகளும், அதுல இருக்கக்கூடிய கலை உணர்வும், அதுல இருக்கக்கூடிய ஆச்சரியமான உவமைகளும், தமிழ் இனிமையும், சொற்கருத்தும், ஆழமும், இது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த ஒற்றை பாதையிலிருந்து நீங்கி பன்முக பார்வையோடு பாரதி பக்தி பாடல்களை பார்க்கிறான் என்பதுதான் நாம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு கூட வர நிகழ்ச்சி. அதனால இதுல பல பட்டியல்கள் போடுகிறான். அவன் இங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இங்க ஒவ்வொரு இடமா தொட்டு காட்டி வருகிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் பாரதியினுடைய பரந்துபட்ட அறிவு. இப்போ நீங்க ஒரு செல்வம் என்று சொல்லலாம். செல்வம்னா எது செல்வம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நினைச்சுக்கிறாங்க. அந்த நினைப்போடு விட்டுட முடியுமா ஒரு ஆசிரியன்? பாரதி நினைக்கிறான், செல்வம் என்றால் என்ன? லட்சுமி என்பது செல்வம். அது பல பேர் என்ன நினைச்சா கரன்சி நோட்டு நினைச்சுட்டு இருக்கான். அது அல்ல. செல்வம் என்பது பலவிதமான 16 வகை பேறுகள் என்று சொல்கிறான். அப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு செல்வம் இருக்கிறதே, அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய. ஒவ்வொன்றுத்தையும் ஒரு அறிவு இருக்கிறது. தலைமகளுடைய திறம் என்பது பலவற்றிலும் இருக்கிறது. அன்பார்ச்சுனேட்லி லிட்ரேட் என்று சொன்னால், நம்ம நாட்டில் இப்போ லிட்ரேட் என்று சொன்னால் டிகிரி வாங்கினோமா ஸ்கூல் பாஸ் பண்ணவெல்லாம் கிடையாது. யாருக்கெல்லாம் அக்கார்டிங் டு இந்தியன் லா யாருக்கெல்லாம் கையெழுத்து போட தெரியுமோ அவன்லாம் லிட்ரேட். கை நாட்டு இல்லிட்ரேட். இதுதான் கவர்மெண்ட்டுடைய ரூல். இப்போ இங்க ஒரு கல்வி என்று சொல்லும்போது, ஒரு கல்வியை அறிவுடன் யார் இப்ப நம்ம ஊர்ல இப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப புதுசா இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லாத இருந்ததுன்னா என்ன நினைச்சுமா, கலைமகள் எங்க இருக்கிறாள்? பிஎஸ்சி பட்டம் வாங்கினவன், எம்எஸ்சி வாங்கினவன், எம்ஏ வாங்கினவன், பிஹெச்டி வாங்கினவன், இப்படி பல துறையில இருக்கக்கூடிய இவர்களுக்கு தான் கலைமகள் இருக்கிறாளா என்ற அந்த போலியை பாரதி உடைக்கிறான். கலைமகள்ல அவள் எங்கெல்லாம் இருக்கிறார்? கைவினை செய்பவர்களிடையே இருக்கிறார்கள், தீமையில்லாத தொழில் செய்பவர்களிடையே இருக்கிறார்கள். இப்படி கலைமகள் இருப்பிடத்தை காட்டக்கூடிய பாரதி எது செல்வம் என்று பல இடங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. திருமகளை சரண் புகுந்தேன். He takes an opportunity. இப்போ திடீர்னு ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிடுறான், கூப்பிட்ட பெருசா வீடு கட்டுறான், கிரக பிரவேசம் பண்றான் அப்படின்னு ஒன்று இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் எல்லாம் சார் இதான் சார் பால்கனி, இதுதான் இந்த ரூம், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்கேன் சார், ஒரு பூஜை ரூம் வச்சிருக்கிறேன். அப்படி வீட்டை டூரிங், டேக்கிங் யூ டு எ டூர், அந்த மாதிரி டூர் அழிச்சின் மூலமா கையை பிடிச்சு பாரதி அழைத்து கொண்டு செல்கிறான். எங்கெல்லாம் செல்வம் இருக்கிறது என்று காட்டுகிறான். இப்போ இந்த இந்த இடத்தை பாரதி காட்டுகிறான் என்று சொல்லும் போது என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு காட்டக்கூடிய தொடக்கூடிய இடங்களும் மந்திர சொற்கள்,
அது சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் கவிஞனுடைய உள்ளம் ஆழ்ந்திருக்கிறது. இந்த ரூல் ஆஃப் லாவை நம்ம வச்சுட்டு உள்ளுக்குள்ள போய் தேடி பார்க்கணும். இப்படி பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் புலப்படுகின்றன. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்பது ஒரு முறை ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். இந்த பாடல் திருமகள் பாடல்ல 2வது 4வதுலேருந்து கரெக்ட். தேங்க்யூ சுந்தரராஜன். நாரணன் மார்பினிலே அன்பு நலமுற நித்தமும் இணைந்திருப்பாள். தோரண பந்தரிலும் பசு தொழுவிலும் சுடர் மணி மாடத்திலும் வீரர்தன் தோளினிலும் உடல் பெயர்த்திட உழைப்பவர் தொழில்களிலும் பாரதி சிரத்தினிலும் ஒளி பரவிட வீற்றிருந்து அருள் புரிவாள். சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, பற்றி கவலை இல்லை. நம்ம தொழில்கால லும் அப்படின்னு வரணும், அது ஓகே. படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் புக்கை பார்த்துங்க. நம்ம பொதுவாக இதனுடைய பொருள் பார்த்து கொண்டு போகலாம். நாரணன் மார்பினிலே அன்பு நலமுற நித்தமும் இணைந்திருப்பார். இந்த ரெஃபரன்ஸ் நான் சொன்னேன். நம்ம நம்ம நாட்டில் பக்தி என்பதற்கான பின்னணிக்கு தெய்வம், டிவினிட்டி இஸ் அட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு நான் சொன்னேன். அதை பாரதி தொடுகிறான். அப்ப லட்சுமி என்பவளை நீங்கள் எப்படி பக்தி செய்ய வேண்டும், அவன் எங்கு இருக்கிறாள் என்று சொன்னால் நாரணன் மார்பிலே அன்போடு நித்தமும் இருக்கின்றாள். அதாவது கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் வளமையோடு இருக்க வேண்டும். அவன் சாப்பிடுறது போடணும்னு நினைக்கிறான் ஒருத்தன், அவனுக்கே வயிற்றுவலியா இருந்து சொன்னா அவன் எப்படி உபச்சாரம் பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது அவனால. நான் பார்த்துருக்கேன் சில கல்யாணத்துல சில பேர் இந்த பரிமாறும் போது அந்த பரிசாரகர்கள் அற்புதமான வேலை. அதாவது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. இந்த இலையில எங்கே எதெல்லாம் ஒரு ஒரு பச்சடி எங்கே வைக்கணும், ஒரு வடையை எங்கே வைக்கணும், ஊறுகாய் எங்கே வைக்கணும், எந்த பக்கம் பாயசம் வைக்கணும். சில பேர் வந்த உடனே நட்ட நடுவில் பாயசத்தை வச்சிருவான். இந்த பக்கம் ரைட் சைடு பாயசம் போடுறதுல ஊறுகாய் போட்டுருவான். ரொம்ப பிரச்சனையான விஷயம். அப்போ நான் சொன்னப்போ ஒருத்தன் கேட்டான், சார் இப்பெல்லாம் இந்த பிதிர்பேணி பதர்பேணி எல்லாம் வருது, அது எங்கே சார் வைக்கிறது? அதுக்கெல்லாம் ஏதாவது சாஸ்திரம் இருக்கலாம்? அதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, இலைக்கு வெளியே வெய்ய, இடம் அடைச்சு இலைக்கு வெளியில வெய்ய, வேண்டாதவன் தொடாத இருந்துருவான் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்? அப்படி இந்த சில பேர் பரிசாரர்கள் பரிமாணம் நான் பார்த்துருக்கேன். நம்ம வேண்டாம் சார், இந்த ஸ்வீட் போட்டுங்க சார், ஸ்வீட் சார் அப்படிமா. ஏன்னா அவனுக்கு பிடிக்கும் அது. சார் நல்ல சாம்பார் விட்டுங்க சார். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பரமாறவங்க நீங்க பார்த்துருக்கலாம். பொது வழிகள வீட்டில் இருக்கிற பெருமாறுகள் கூட சொல்லலாம், நல்லா இருக்கு போட்டுங்க. சில பேர் அது ஒரு ஒரு என்ன அட்லிப் என்று சொல்லுவாங்களே, அது போல அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்து விட்டு கொடுப்பார்கள். இது போல அனுபவம் தேவை இருக்கிறது. அதனால இந்த இந்த பாடல்ல வரும்பொழுது லட்சுமி தேவி எப்படி அவளே சுகமா கருத்துறாள். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பெருமை என்ன என்று சொன்னால், அந்த தெய்வ வடிவத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தெய்வங்கள் சூப்பர் பவர்ஸ். எல்லாத்துக்கும் 4 கை இருக்கும். கையில ஆயுதங்கள், பணி, அது இது எல்லாம் அழகுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, the very image gives you a confidence that there will be a deliverance from this particular god. அப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், சார் அப்படி பார்த்தா பழனியில ஆண்டியா நிற்கிறான முருகன், அவன் கையில என்ன சார் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த லெவலில் பூஜை பண்ணும்போது he can give, even if the exterior is different, he can give many things என்று சொல்லக்கூடியதாக நம்ம புராணங்கள் வருகின்றன. எனவே முதல்ல அதை சொல்லிடுறான். அடுத்து சொல்ல வருது இங்க. நான் இங்க போன முறை இதை இங்க சொல்லி முடிச்சேன். முதல்ல சொல்றேன். இப்ப நான் இந்த பாட்டுல லக்ஷ்மி என்ற செல்வம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று. பல பேருக்கு செல்வம் எது என்றே தெரியாது. அந்த காலத்துல ஒரு பழைய சிவாஜி கணேச படம் பாட்டு, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். அருமையான பாட்டு, ஜோன்புரி ராகம். எழுதி காமு ஷெரீப் எழுதினது. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி கூற்றும், அந்த மாதிரி ஒரு பாட்டு போகும். அப்போ இந்த குழந்தைய செல்வம் என்று அந்த தந்தை அறிந்து கொள்கிறான். அவன் எப்பொழுது அறிந்து கொள்கிறான்? திருமணமான ஒரு இளைஞன் தன்னுடைய இல்லற வாழ்விலே ஒரு குழந்தை பெற்ற பிறகுதான் ஒரு தந்தை எப்படி அந்த மகனை செல்வம் என்று சொல்வான். அந்த செல்வம் என்ற நிலைக்கு வராமல், இப்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு எது செல்வம் என்று புரிகிறது. அது சுய அனுபவத்திலே வருகிறது. இன்னும் கேட்டா, சில பேருக்கு ஏதாவது தொலைஞ்சு போனாதான் செல்வம் தெரியும். ஒரு பேனா வச்சிருப்பான், பால் பாயிண்ட் பென். அது இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கும். அது கழுத்து வரைக்கும் வந்துடுது மை. இன்னும் அது ஒன்றும் பண்ண, ஆனா அதை எழுதிட்டு இருப்பான்.
இது எழுதிட்டு இருப்பான்னு சொல்றதெல்லாம் நான் என்னை பத்தி தான் சொல்றேன், யாரையும் சொல்லல. கடைசி போற வரைக்கும் ஊதி ஊதி உட்காந்து எழுதுறேன். அந்த பேனா தொலைஞ்சு போனா கூட யாராவது கையில வாங்கிட்டு போயிடுவான். ஐயோ போயிடுது, ஒரு பெரிய ஏன்னோ பெரிய செல்வம் போன எது கையில இல்லையோ அது செல்வம் என்று நினைப்பான். சுவாமி ஹரிதாஸ் அவர்கள் ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஒரு பெரிய செல்வந்தன், அவனுக்கு நிம்மதியே இல்லை. அவன் கையில பெரிய செல்வம் இருக்குது, அவன் மனசு நிம்மதியே இல்லை. அவன் சாமிஜி கிட்ட போவான். ஐயா, எனக்கு நீங்க நிம்மதினா என்ன சொல்லுங்க, இது இவ்வளவு செல்வம் இருக்குது, என்ன பண்றது, வேஸ்ட் இந்த செல்வம்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அப்படியா, சரி, எல்லாம் ஒன்று உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செல்வங்கள் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறதெல்லாம் மூட்டை கட்டு அப்படின்னாரு. என்ன பெரிய செல்வம் சார், எல்லாத்தையும் போய் அவன் சென்னுகிட்ட போட்டு கையில தங்க செய்யணும், அது எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டினான். அந்த மூட்டையை எடுத்து காட்டினாரு, இதுல எல்லா செல்வம் இருக்கிறது. ஆமா அப்படின்னாரு. சுவாமிஜி அதை எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமிஜி, குருவே குருவேன்னு பின்னாடி ஓடுறான். ஐயோ சுவாமி எடுத்துன்னு ஓடுறீங்களா அப்படின்னு பின்னாடி ஓடுறான். ஒரு பெரிய ரவுண்டு ஓடினதுக்கு அப்புறம் சுவாமிஜி நின்னார். டேய், நான் எடுத்துன்னு போலடா, இந்த இடம் உங்ககிட்டயே கொடுத்துறேன்னா. ஆஹா, இப்பதான் சுவாமிஜி நிம்மதியாச்சுன்னா நான் திருப்பி வந்தது அப்படின்னு. பத்தியா, அவனுக்கு நிம்மதி கொடுத்துட்டேன் பாரு. ஒரு செல்வம் தொலைந்து போகும்போது அதுக்கு போய் செல்வம்னே தெரியாது. ஆகவே இந்த ஒரு ஒரு கதையை அவர் சொல்லுவார், சுவாமிஜி அவர்கள். சொல்லிட்டு அவர் அப்கோர்ஸ் ஹரிதாஸ் அவர்கள் இஸ் கிரேட், என்ன சொல்றது, ஒரு பெரிய அனுபவம் அவருடைய உரைகளை கேட்டதும் பழகியதும். இதை சொல்லிட்டு சொல்லுவார், உங்ககிட்ட யாரெல்லாம் செல்வம் இருக்கிறதோ எல்லாம் மேடையில கொண்டு வச்சுட்டு போங்க அப்படிப்பார். இது மாதிரி இதெல்லாம் நடந்து. அதனால இந்த செல்வத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், செல்வம் எப்படி இருக்கிறது என்பதை. ஆகவே அந்த நிம்மதி, அந்த அமைதி அல்ல எதெல்லாம் செல்வமை தெரிந்து கொள்ள பாரதி வழி கூறுகிறார். ஸோ முதல்ல எடுத்த உடனே தோரண பந்தரில் லட்சுமி வாழ்கிறாள். எது ரெஃபரன்ஸ்? தோரண பந்தர்னா என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் இப்ப தோரணம் என்று சொன்னாலே தமிழ்ல சில சில வார்த்தைகள் உங்களுக்கு பலவிதமான குறியீடுகள் கொடுக்கும் இல்லையா? ஒரு இல்லம், ஒரு மனை என்று சொன்னால் அதுல ஒரு ஒரு இல்லறம் நடக்க வேண்டும், நல்லா இருக்க வேணும் என்று சொல்வது. தோரணம் என்று சொன்னாலே அது வரவேற்பு, தோரண வாயில். இப்ப பாரதி சொன்ன தோரண பந்தல் என்கிறான். தோரண பந்தலிலே லக்ஷ்மி இருக்கிறாள் அப்படின்னா என்ன பொருள்? மங்களம் என்று பொருள். எங்கெல்லாம் மங்களங்கள் இருக்கின்றனவோ அதிலே இருக்கிறாள். இதை எப்படி பொருள் சொன்னோம்? தோரணம் இப்ப பல இடங்கள்ல நான் பார்க்கிறோம். பாரதியுடைய உரை பொருள் என்னன்னா, தோரணம் தோரணம், பந்தல் பந்தலிலே இருக்கிறாள். எங்கெல்லாம் தோரணம் போட்டு பந்தல் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவள் இருக்கிறாள். சப்போஸ் தோரணம் போடல, பந்தல் மட்டும் கட்டிருக்கானா அங்க இல்லையா, சரஸ்வதி இல்லாத போயிடுவாளா? அப்படி பொருள் சொல்லக்கூடாது. இதுதான் சொல்றேன், ஆழ்ந்திருக்கும்னா நீங்க இதை பார்க்கணும். இட் இஸ் ஆல் ரெஃபரன்ஷியல், இட் இஸ் ஆல் இண்டிகேஷனல், இட் இஸ் ஆல் குறியீடு, அடிப்படையான ஒரு அளவீடுகளை வைத்துக்கொண்டு குறியீடாக அவன் சொல்கிறான். தோரண பந்தரிலும் என்றால் மங்களங்கள் எல்லாம், எங்கெல்லாம் மங்களம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லட்சுமி இருக்கிறாள். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு இந்துக்களுக்கான முதல் கடமையாக நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, வீட்டில் பூஜை ரூம்ல காத்தால சாயந்தரம் 2 வேளை தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். வேற ஒண்ணுமே செய்வான, வெறும் ஒரு ஒற்றை தீபம் ஏற்றி வைத்து விட்டால் அது மங்களத்தை குறிக்கிறது. அங்கே லக்ஷ்மி வாழ்கிறாள். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, இதனுடைய பின்னணி எடுத்து பார்த்தா ஒரு பிரசன்னம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலையில இது சொல்றேன், நீங்க கேட்பதற்கு வருகிறீர்கள். அதற்கான ஒரு தயாரிப்பு, ஒரு ஒரு தயாரிப்பு, ஒரு என்ன சொல்றது, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ இந்த தயாரிப்பு நிலை இருக்கிற, பி ரெடி. அது சொல்றான், எடுத்தவுடன் சொல்றான், தோரண பந்தரில் மங்களம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த லக்ஷ்மி வாழ்கிறாள். அப்ப நாம என்ன நினைக்கணும் என்றால், லக்ஷ்மி வாழ்கிறார் என்றால் இங்க செல்வம் என்று பொருள். டோன்ட் மிஸ் தட். அப்போ தோரண மங்களம் இருக்கக்கூடிய இடத்திலே செல்வம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு வருவர்கள் மனத்தளவிலே இதெல்லாமே மக்களை நெறிப்படுத்துவது, மக்களை வழிப்படுத்துவது, அதுதான். ஆகவே தோரண பந்தர். அடுத்து என்ன சொல்றான்? பசு தொழுவிலும். பசு தொழு என்றால் என்ன பொருள்? பசுக்களை கட்டி வைக்கக்கூடிய என்ன சொல்றது, கொட்டடி சொல்லுவார்களே, கொட்டடைகள், அது கட்டி வைக்கக்கூடிய இடம். குதிரைக்கு லாயம் என்று குதிரை லாயம் என்று சொல்வார்கள். பசுக்களை அப்புறம் இந்த ஒவ்வொரு அனிமல்ஸ் வளர்க்கும் போது அதுக்கு எப்படி பாதுகாப்பது என்பதற்கானது. பொதுவாக பசு தொழுவம் என்பார்கள். தொழு பசு என்றால் கட்டி வைக்கப்பட்ட பசு. இதுக்கு எப்படி பொருள் சொல்வது என்று சொன்னால், இந்த பசு தொழு என்பது அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய அடிப்படையான தொழில். பசு என்பது, அந்த பசுவை வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வியாபாரம் செய்வது,
அல்லது பசுக்களோடு சேர்ந்து காளை மாடுகளை வளர்த்து விவசாயத்தை குறிப்பதாக சொல்லாவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பசு என்பது இந்த தொழுவத்திலே பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது வேறெவர் தெர் இஸ் சேஃப்டி அண்ட் வாட் ஒரு ஒரு பாதுகாப்பான இந்த பசு நல்ல விஷயம் கொடுக்கிறது, அதை தொழுவத்திலே கட்டி வைக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணணும்? செல்வம் வந்தால் அதை பாதுகாப்பதற்கான முயற்சியும் ஒரு ஒரு வருது, ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் இது நல்லது, ஒரு செல்வம் என்றால் அதை பாதுகாக்க வேண்டும். அதை பயனின்றி வீசிவிடக்கூடாது. எப்படி ஒரு பசுவை பாதுகாக்கிறோமோ அதை போலே செல்வத்தை, மாடல்ல மற்ற எவை வள்ளுவன் சொல்லுவான். மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் இருக்கிறது. இப்ப மாடு என்று சொல்லும் போது இந்த பசு என்று சொல்கிறான். இதுல இன்னொரு இன்னொரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குறியீடுன்னு சொன்னா, பசுக்கள் என்று சொல்லும் போதே ஐம்புலன்களை பசுக்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பசு ஐம்புலன்களை அது பயனுள்ளதாக கட்டி போட்டு வைக்க வேண்டும். அதான் பசுத்தொழு என்பதனுடைய உண்மையான பொருள். அது உண்மையான பொருள் என்று சொன்னால் ஆன்மீகத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. அது பெரியவர்கள் எல்லாம் இதை பற்றி பசு தொழுவோம் என்று சொன்னால், இந்த பசுக்கள் என்பவை இதெல்லாம் போகும், மேயும். மேய்ந்து விட்டு வீடு திரும்பும். அது வீடு திரும்பின உடனே அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை கட்டி வைக்க வேண்டும். இல்லைன்னா அது எங்க வேணா போய் மேய்ந்து கொண்டிருக்கும் என்பது ஒரு பொருளாதார. அப்போ இந்த ஐம்புலனாகிய பசுக்களை கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்வது போல, இந்த புலன்களும் போய் வெளியில போய்கின்றன. அதே போல இந்த செல்வம் இருக்கிறதே பல இடத்திலே சென்று சேரக்கூடிய செல்வம். ஆனால் அதை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பொருள். இரண்டாவது, பசு தொழுவம் என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படையான அக்ரேரியன் ஸ்டேட் என்று சொல்கிறாமே. நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. அப்போ விவசாயத்தை கூடிய அந்த அடிப்படையான ஒரு சாதாரண அந்த பசு வளர்த்து ஆடு மாடுகளை வளர்த்து செய்யக்கூடிய அந்த தொழிலிலும் லட்சுமி இருக்கிறாள். அது எல்லாரும் ஒரு காலத்துல, அப்கோர்ஸ் இப்ப கிடையாது. இப்போ எல்லாம் ஆவின் மில்க் தான் வருது எல்லா இடத்துலயும். அதனால நம்ம பசுவை பல பேர் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அது எங்கேயா போச்சுன்னா துரத்தி விடுறான் அந்த பசுவை. ஏன்னா ஒரு கிராமத்துல பசு இருக்கிறது. அந்த பசு இப்போ நிறைய அதனாலதான் கோசாலைகளை வைத்திருக்கிறார்கள். பசுக்களை பற்றியும் பசுவுடைய தெய்வ அம்சங்களை பற்றியும் பலர் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு நினைவு கூட்டக்கூடிய வகையிலே மங்களம் என்ற சொல்லுக்கு தோரண பந்தர் என்ற அடுத்த சொல்லாக பாரதி என்ன சொல்கிறான்? பசு தொழுவிலும். அப்போ இந்த பாதுகாப்பு தேவை செல்வத்துக்கு. பசுக்களை பத்தி சொல்லலாம், பசு தொழுவிலும் என்கிறான். அதை கவனிக்கணும். பசு தொழுவில் செல்வம் இருக்கிறது. ஏன்னா செல்வம் பாதுகாக்க. இப்போ சிலது எட்டி வசம் வராது, கதவை திறந்து லட்சுமி பத்தி சொல்லுவார்கள். நீ எப்போ செல்வத்தை உதாசீனம் செய்கிறாயோ அப்போ செல்வம் உன்னிடம் நிற்காது, செல்வம் வராது என்று சொல்லுவார்கள். இது அந்த காலத்துல பழமொழியிலே சொல்லுவார்கள். இதுல அதாவது போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த முயற்சி சொல்றான். இரண்டாவது பசு தொழுவிலும். மூன்றாவதாக சுடர்மணி மாடத்திலும். சுடர்மணி மாடம் என்பது என்ன பொருள், என்ன குறியீடாக இங்கு வருகிறது என்று சொன்னால், இது பசு என்பது எப்படி அடிப்படையான ஒரு பொருளாதாரத்தினுடைய வழியாக இருக்கிறதோ அதை பின்பற்றி இவன் மேலெழுந்து வளர்ந்து வளரக்கூடிய இடத்திலே சுடர் மணி மாடம், ஒளி பொருந்திய எழில் நிறைந்த மாடம் என்பது மாட மாளிகை கூட கோபுரம் என்கிறார்கள். அதுக்கு மாடம் என்று சொன்னால் அதுக்கு அந்த பால்கனி மாதிரி, நீங்க தரையில எல்லாம் பால்கனி மாடியில வைக்கக்கூடியது. அப்படி பெருசா கட்டடங்கள் இருக்கிறது. அதை ஒற்றை சொல்லிலே பாதிக்கூடாது, சுடர்மணி மாடத்திலும். அப்ப இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிற பொருளாதாரத்தை பொறுத்தவரை செல்வம் என்பதுதான். அது ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 கோடி இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலயுமே லட்சுமி இருக்கிறாள். ஏன்னா இட் பிலாங்ஸ் டு ஹர். அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, அது செல்வத்தினுடைய அடையாளம், லட்சுமியினுடைய அடையாளம் என்பதை பாரதி நிறுவுகிறான். அதை நீ பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு குறைவாக இதுக்கு அப்புறம் நம்ம இது கரன்சி இல்லைங்கிற சொல்ல போறோம், அது வேற விஷயம். இங்க லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லி கொண்டு வருகிறான். அப்ப சுடர்மணி மாடத்திலும் வீரர்தம் தோள்களிலும். அடுத்து சத்திரியம். முதல்ல உழவர் தொழிலை பற்றி சொன்னான். அடுத்தது வணிகத்தை பற்றி சொல்கிறான். அடுத்தது வீரர்தம் தோளினிலும், வீரர்களுடைய தோல் வலிமை. அப்ப வலிமையிலே லட்சுமி இருக்கிறாள். இந்த பசு தொழுவிலே பாதுகாப்பிலே லட்சுமி இருக்கிறாள். வளமையாகிய சுடர்மணி மாடத்திலே லட்சுமி இருக்கிறாள். அடுத்து என்ன சொல்றான்? உடல் வேயத்திட உழைப்பவர் தொழில்களிலும். இந்த உடல் வயர்த்திட உழைப்பவர், இப்ப வீரர்தம் தோள்களிலும் என்று சொன்னான். இங்க உழைப்பவர் தோள்களிலும் என்று சொல்லல. என்ன சொல்ல பாருங்க ஜாகிரதையா, உடல் வியர்த்திட உழைப்பவர் தொழில்களிலும். ஏன்னா பாரதி உடனே சமுதாய சிந்தனை பாரதி இருக்கு.
வீரர்களை எல்லாம் போற்றுகிறார்கள். அவன் பெரிய பேரெல்லாம் கொடுக்குறான். தளபதி, தலைவன், பெரிய அப்படி இப்படிலாம் அவனுக்கு பெரிய மாவீரன் என்றெல்லாம் பேர் கொடுக்கிறார்கள். பசுவை போற்றுகிறார்கள். கூட மாடங்களை எல்லாம் போற்றுகிறார்கள். அப்படி தரிசனம் கொடுக்குறான். அது பணக்காரன் வீட்டு மாடத்துல வந்து இப்ப எல்லாரையும் கீழே பார்த்து கை காமிக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் உடல் வியர்க்க செய்யக்கூடிய அந்த தொழில்களை இழிவாக கருதுகிறார்கள். ஒரு தூய்மை தொழிலாளி என்ன செய்வான்? ஒரு தெரு வந்து இந்த ரோடு போடுறவன் பாருங்க, அதுக்கப்புறம் வெயில நின்று இது செய்யக்கூடிய இந்த தொழிலுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. அவன் தேவை என்று தெரிகிறது. எல்லாருக்கும் அவன் தேவை என்று தெரிகிறது. ஒன்று ரொம்ப மன நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, கோவிட் நேரத்துல இந்த தூய்மை தொழிலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பூஜை பண்ணாங்க. இது ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். இது மாதிரி வந்து ஒரு நேரத்துல நமக்கு தெரிகிறது. பட் எல்லா நேரத்திலும் புரிகிறது கிடையாது. அதே பாரதி சுட்டி காட்டுகிறான் நுட்பமா. இதுதான் வந்து உள்ள போய் பார்க்கறதுங்க. ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ், ஒரு ஒரு பாரதியுடைய வரி என்ன, மறுபடி போய் பாருங்க. நம்ம சொல்லலாம், வியர்த்திட உழைப்பவர் தொழில்களிலும். அப்ப அந்த வியர்த்திட உழைப்பவர்கள் மட்டும் இல்ல, அந்த தொழில லட்சுமி இருக்கிறாள் இல்லையா, அந்த தொழில் அவருடைய இடம். அந்த தொழில இருக்கிறான்னு சொன்னா அது வந்து செந்தாமரை. செந்தாமரை உன் சிம்மாசனம், சீர்மேவும் செல்வங்கள் உன் உன் சந்ததம், நீ கொடுப்பாய் சந்ததம் என்று தேவநாராயணன் ஒரு கவிஞர் எங்க பாரதி இதுல இருந்தார். தேவநாராயணன் அவர் எழுதின பண்ண ராமராஜ்யம் என்ற படத்தை தான் காந்தி பார்த்தார் தமிழ்ல. ஆகவே அப்படி அது அவருடைய பாடல் உண்டு. செந்தாமரை உன் சிம்மாசனம் என்று எழுதுவார். அப்படி செந்தாமரையில இருக்கக்கூடிய லட்சுமி இருக்கிறாளே, அவள் இந்த தொழில்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். தோரண பந்தலிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த பட்டியலுக்கு பின்னாலே நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? எங்கெல்லாம் இங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், இங்க பார்க்கல, இங்கெல்லாம் செல்வம் இருக்கிறது. பாரதி சிரத்தினிலும் ஒளி பரவிட வீற்றிருந்து அருள் பொருள் வாழ். இங்கதான் போன முறை சொன்னேன், இங்க பாரதி என்பதற்கு இருவிதமாக பொருள் சொல்லலாம். ஒன்று, கலைமகளுடைய பின்னணியிலே இவள் இருக்கிறாள். ரொம்ப அருமையான கலைஞர்கள் போற்றி பாதுகாக்கப்படுகிறார்கள். எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள். இத்தனை பேர் பாடகர்கள், அது நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நாடே கொண்டாடக்கூடிய நல்ல எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல பக்தவசலம் அருமையான மிருதங்க நானு அவர்கள் அவரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர் பக்தவசலம் அவர்கள் இது மாதிரி வந்து பலவேறு கலைஞர்கள், இசைக்கலைஞர் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கும்போது தொழிலதிபர்கள், நெய்வேலி நல்லிசாரு கிடைச்சது. இப்படி நாடு பூரா வந்து அந்த செல்வத்திலே இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு என்ன என்று சொன்னால், கலைமகள் அவளுடைய சிரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய சிரத்திலே செல்வம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதி நினைக்கிறான், எல்லா நேரத்திலையும் வந்து என்ன சொன்னார்கள், கலைமகளும் திருமகளும் ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். இது ஒரு பேச்சு. ஒரு இடத்துல இருக்க மாட்டார்னு அர்த்தம் இல்ல, அந்த கலைஞர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான். எனவே அது அது வேற விஷயம். அது ஒரு நீண்ட ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு செல்வம். ஆனா பாரதி நிச்சயமா எழுதுறான், உண்மையான செல்வம் இருக்கிறது. அந்த செல்வம் என்ன செய்யும், கலை இருக்கிற இடத்துல இது பின்னாடி உட்காந்து கொள்ளும். அப்பதான் உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா, செல்வம்னா இந்த காசு பணம் கிடையாது. புகழ், பெருமை, மற்றவருடைய உயர்ந்த நிலையிலே சமுதாயம் ஒன்று வைத்திருக்கிறதே, அதுவும் ஒரு வகையான செல்வம் தான். நான் குறிப்பிடுவது, நான் விவேகானந்தா கல்லூரியிலே சேர்வதற்கு முன்னாலே நாங்கள் குடியிருந்த இதுல வந்து இடத்துல ஒரு ஆசிரியர், சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் ஒருத்தர், விவேகானந்தா காலேஜ் ப்ரொஃபசர், அந்த காலத்துல இருந்தார் யங் டேஸ்ல. ஒன்றும் ஒரு சிம்பிள் ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு கொடை வச்சுட்டு இருப்பார். ஒரு ஒரு சாதாரண செருப்பு கொண்டு போவார். ஆனா அவர் ரோட்ல போகும்போது, அந்த ரோட்ல சோ கால்டு ரொம்ப அந்த ரோகா இருக்கிறவங்க, அந்த ரோட் பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கூட அந்த பக்கத்துல ஒரு இதெல்லாம் இந்த டீ கடை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் போகும்போது அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நிற்பான், மரியாதை கொடுப்பான். அவர் சும்மா இப்படி எடுத்துன்னு போயிடும், ஒரு கொடையை எடுத்துன்னு போயிட்டு இருப்பார். எனக்கு இதை பார்த்த உடனே தான் முதல்ல வந்து, உடனே இவருக்கு இவ்வளவு இதுவா இருக்கு, இவரை மாதிரி நம்ம இருக்கணும், எல்லாரும் போகும்போது நம்ம வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு அந்த காலத்துல. இப்ப நினைத்து பார்க்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய ஆசிரியர் பணியிலே நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பெரிய அந்த கால ஆசிரியர் எல்லாம், அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர், நம்ம ராமகிருஷ்ணா மடத்துல 100 புத்தகங்களுக்கு மேலே போட்டிருக்காரு. மோர் தென் 100 books he edited and he has translated so many Sanskrit scriptures. He translated. அண்ணா என் சுப்பிரமணியர். எனக்கு தெரிஞ்சு முதல்ல அண்ணான்னா அவர் தான். அப்புறம் 1967க்கு மேல யாரோ பேர் வச்சுனாங்க, அப்படி போயிடுது. பட் ஒரிஜினலா வந்து அண்ணா என் சுப்பிரமணியர். அவர் அதை மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. அண்ட் he was also president of our college committee for many years. என் காலேஜுக்கு ஆப்போசிட்ல
நல்ல வெள்ளை வேஷ்டி, கதர் வேஷ்டி, கதர் சட்டை, பனியன் மாதிரி போட்டு ஒரு ரப்பர் செருப்பு, அப்படி வில்லு மாதிரி இருப்பார். அப்படி இருந்தார், அசாயமா போயிட்டார். அவ்வளவு வயசு இருந்தார், அப்படி போயிட்டார். பிரமாதமான ஆட்கள் இவரெல்லாம் பார்க்கும்போது எளிமையிலே வாழ்கிறாள், அந்த எளிமையிலே கொடுக்கிறாள். அப்ப அந்த கலைஞர்களுக்கு பணத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல. செல்வம் என்பது இந்த கரன்சி நோட்டு இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இட் இஸ் நாட் தட் ஷேர் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதல்ல. அதை தாண்டி முகத்துல ஒரு தேஜஸ் கொடுக்குறாங்க. அந்த தேஜஸ், எங்க ஜிஎஸ் மணி சார் சொல்லுவார், தேஜஸுக்கு மேல ஒண்ணு உண்டு அப்படின்னார். என்ன மாமா அப்படின்னா, தேஜஸுக்கு மேல ஓஜஸ்ன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னார். என்ன மாமா தேஜஸுக்கு மேல ஓஜஸ்? தேஜஸ்ங்கிறது ஒளி பொருந்திய முகம். ஓஜஸ்ங்கிறது இந்த பால் நல்லா காய்ச்சும் போது, நல்ல சுண்ட காய்ச்சி இந்த பால் முருகும் போது லேசா ஒரு ஒரு ரோஸ் கலர் வரும். அப்படியே இந்த பால் தேரும் போது அது ஓஜஸ். அனதர் லெவல். ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள். அண்மையில சென்னையில எங்களுடைய ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இருந்த சீனிவாசாச்சாரியார், அவர் அகோபிலம் மடத்தில் தான் இருந்தார். அவர் 100 வயசு வாழ்ந்தார். அவர் 100 வயசு வாழ்ந்த போது எல்லா பல மாணவர்கள்லாம் ஒரு காலில் விழுந்து வணங்கி, அந்த வயசுல அவர் முகத்துல ஒரு பெரிய கலை பார்க்கறதே அதிசயமா இருக்கும். இது மாதிரி நம்ம பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துருவோம். ரமண மகரிஷி போட்டோல பார்க்கும்போதே உள்ளம் ஒரு மாதிரி ஆறுது. என்ன இப்படி இருக்கா? நேர்ல பார்த்தவங்க எப்படி அசந்து அசந்து போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோவனாண்டியா நின்று கையில ஒரு கொம்பை வச்சிருந்தா, அதுவும் காலில் முடக்குவாதம் வேற. அப்படி இப்படி எங்கெங்க மலையில அங்கங்க போயிட்டு, வாட் அ கிரேட் திங். திஸ் இஸ் வாட் பாரதி வாண்ட்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் நாட் மியர்லி திருமகளை சரண் புகுந்தேன்னு ஒரு படத்தை வச்சுட்டு அந்த படத்துல போய் விழுறது மட்டுமல்ல, இவளுடைய ஆட்சி, இவளுடைய புலன்கள், இவளுடைய இவளுடைய அருள் எங்கெல்லாம் வீசுகிறது என்பதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறானே, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். பொன்னிலும் மணிகளிலும், சார் ஸ்லைட் சார், பொன்னிலும் மணிகளிலும் நரும், பொன்னிலும் மணிகளிலும் நரும் பூவிலும் சாந்திலும் விளக்கினிலும் கன்னியர் நகைப்பினிலும் செழும் காட்டிலும் பொழிலிலும் கழனியிலும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் முன்னிய முன்னிய துணிவினிலும், இது தான போட்டிருக்கு, பரவாயில்ல. முன்னிய துணிவினிலும் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திடும் திருமகளை பன்னி நற்புகழ் பாடி அவள் பதமலர் வாழ்த்தி நற்பதம் பெறுவோம். இந்த பாடல்ல பாரதி ஒரு நாடு, பாரதி பாடக்கூடிய இந்த நாடு இருக்கிறது, இது ஒரு மன்னராட்சியில மன்னர்கள் இருக்கக்கூடிய காலத்தை அவன் பாடுறான். ஏன்னா பின்னாடி மன்னர் முகத்திலும் என்கிறான். மன்னர்கள் என்று சொன்னால் ஆட்சி, குடியரசு முடியரசு அப்படிலாம் தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னர் என்று அவன் சொல்லக்கூடிய இடத்துல நாம் அரசு என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கும்பொழுது பொன்னிலும் மணிகளிலும் என்று சொல்கிறான். இந்த பொன் மணி என்பதுல செல்வம் இருக்கிறது என்றால் லட்சுமி வாழ்கிறாள் என்ன பொருள்? பொண்ணுக்கு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் மதிப்பு அதிகம், மணிகளுக்கும். இப்போ ஒரு அடுத்த கேள்வி நம்ம கேட்கிறோம். அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பொன் மணி எல்லாம் சாப்பிட முடியுமா? இந்த பொன்மணி எல்லாம் போட்டா ஒரு பொன்மணி எல்லாம் தூக்கி கீழே போட்டா அது மறுபடியும் முளைக்குமா? இந்த பொன்மணிகள்லாம் எங்கிருந்து இந்த இது வந்தது? பொன்மணி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த பொன் மணிகளிலே லட்சுமி இருக்கிறாள் என்று சொன்னால் அழகினிலே லட்சுமி இருக்கிறாள். அவள் அழகு தெய்வம், அவள் பேரானந்த அழகு தெய்வம். பார்த்தா லட்சுமி கலை அப்படிங்கிறான். எல்லாரும் யாரும் லட்சுமி நேரில் பார்த்திருக்காளோ? யாரும் பார்த்திருக்க முடியாது. ராஜா ரவிவர்மா போட்ட லட்சுமி படம் இருக்கு, மற்றபடி கேலண்டர்ல பாக்குறோம். ஆனாலும் என்ன பொருள் என்று சொன்னால், இது எல்லாருக்கும் தெரிந்த பொருள் என்ன? அழகு, எழில், இந்த அழகுணர்ச்சி இருக்கிறது, அதிலே லட்சுமி இருக்கிறாள். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்த சரியா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சி, அது இப்போ ரெக்கார்ட்ல வந்திருக்கு. குவியம் கிருபானந்த சார்கள் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த முறை ஆர்ஆர் சபால பண்ணால இது குவிகம் சார்பிலே வெளியிடுகிறோம். குவிகம் தான் அதை யூடியூப்ல வெளியிட போறது. கிருபானந்த சார் கிட்ட அந்த டிரைவ் போயிருக்கு. அதுல நான் பேசும்போது சொன்னேன், நான் உட்காந்து பேசும்போது நானும் கோமல் சாருடைய புதல்வியார் தாரிணி அவர்களும் என்னோட பேசுகிறார்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஹால்குள்ள போறோம். அந்த ஸ்டேஜில் மேலே அந்த ஒரு துணியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அந்த டீப்பாய் மாதிரி இருக்கு, அதுக்கு மேலே துணி. தாரிணி வந்தோடனே, என்ன சார் இது கருப்பு அதோ ஒரு கலர்ல போட்டிருக்கீங்க, அது ஒன்றும் சரியா இல்லையா, நல்லா இல்லை, அழகா இல்லை. ஏன்னா அவங்க நாடகத்துல மேடைகளை சரி பண்ணி அவங்களுடைய அந்த பார்வை அதை மாத்துங்க சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல வேற ஏதோ ஒரு துணியை கொண்டு அதை அழகா போட சொன்னாங்க அந்த அம்மா. இதை நான் பார்க்கல.
எனக்கு என்ன ஐடியானா, நான் இப்படி வாட் இஸ் மை ஓப்பனிங் டாக், நான் எதை பத்தி பேசுறேன், அது என்னுடைய சிந்தனை அதில் போகிறது. ஆனாலும் இந்த அழகுணர்ச்சி பெண்களுக்கு இருக்கிறது பாருங்க. அவர்கள் அதை சரியா சொன்னா, இது அண்மையிலே நடந்த சம்பவம். அதே மாதிரி வந்து வீட்ல வந்து ஏதாவது இந்த பூஜை இதெல்லாம் பண்ணனா, வீட்ல வந்து மை மதர் யூஸ் டு பி லைக் தட். ஏதாவது ஒண்ணு எல்லாம் பண்ணி வச்சணும் அப்படின்னு சொன்னானா, அதை கொஞ்சம் இப்படி நகர்த்தி வைப்பாங்க, அப்படி நகர்த்தி வைப்பாங்க. அந்த போட்டோ இருந்தனா, அந்த ஒரு மாலை போடுறது, ஒரு படத்துக்கு மாலை போடுறதுன்னா கூட இப்படி மேலே தூக்கி போடுறது கிடையாது. அது ஒரு அழகா செய்வது. ஒரு கோலம் போட்டோன்னா பளிச்சுன்னு கையில அப்படி இந்த தோசை மாதிரி எடுத்துடலாம் போலும், கையில அப்படி எடுக்கலாம் மாதிரி போட்டுருவாங்க. அப்படி ஒரு கோலம் இருக்கும். இத கோலம் அண்மையில இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பம்னு நினைக்கிறேன். சென்னையினுடைய 300வது விழா, 300 ஆண்டு விழாலாம் கொண்டாடின போது மயிலாப்பூர்ல வந்து தெருவெல்லாம் கோலமிட்டார்கள். அந்த கோலம் என்பதும் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைந்தது. அழகுணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணும் இல்ல, தோரணம் கட்டுறதுன்னா அப்படியே இல்ல, அதை பின்னலாக கட்டுவார்கள். அதுலேருந்து எடுத்து அதுலேருந்து கலைப் பொருட்களை செய்வார்கள். அப்ப பொன்னிலும் மணியிலும் என்று சொல்லும் பொழுது உயர்தர ஆபரணங்கள், அந்த உயர்தர எழில் அதிலே லட்சுமி வாழ்கிறாள். அப்ப வந்து வெறுங்கழுத்தா இருக்கணும். மூலி என்று சொல்லுவாங்க இதுக்கு. இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் குறிப்பாக வீட்டுல இருந்தா அது காது மூக்கெல்லாம் வந்து காதுல குத்தி இது பண்ணுவாங்க. வெறும் மூலியா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பொன் அணி அது மாதிரிலாம் போடணும். இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய பழக்கம். இதெல்லாம் பாரதி பார்க்கிறான். இதெல்லாம் அவன் பட்டியலே வருகிறது. ஏன் பட்டியல் போடுறான்னு சொன்னேன். நீங்கள் பார்த்திருக்கிறான், நான் பார்த்திருக்கேன், நீங்க பார்த்திருக்கீங்களா என்று கேட்கிறான் பாரதி. ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு நான் சொன்னது மாதிரி வீட்டுல போய் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இனி வந்து ஏதாவது ஒரு பத்தி நம்ம வந்து அழகு என்பதை பற்றி ஒரு கவிதை எழுதணும். அதுக்கு என்னெல்லாம் பட்டியல் போடலாம் பாட்டு பாருங்க. எல்லாம் இப்போ பட்டியல் போடலாம். ஆனா பொருத்தமா இருக்கணும். அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது சமுதாய சிந்தனையோட இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதை பாரதி போற போக்குல பண்ணின்னு போறான். இப்படிலாம் யோசிச்சு ஒவ்வொன்றா பார்த்தா 39 வயசுல 39 லைன் கூட எழுத முடியாது. 39 வரி கூட எழுத முடியாது இப்படிலாம் யோசிச்சா. அதனால அவனுக்கு இயல்பா வந்து எனவேதான் மகாகவி எழுதுகிறான். பொன்னிலும் மணிகளிலும் நறும் பூவிலும் சாந்திலும், சாந்துனா சந்தனம், நறும் நறும் பூவிலும் என்றுனா நறுமணம், நறும் வாசனையுடைய நல்ல வாசனையுடைய பூவிலும் சாந்திலும் விளக்கினிலும், நான் சொன்னேன் எது ஒரு தீபம், இந்த தீபத்துல ஒற்றை தீபம். நீங்க அதுக்கு ஒண்ணு அந்த அந்த தீபத்தினுடைய அழகு சொல்லி முடியாது. அது வந்து யூ ஷுட் கோ டு த கேரளா டெம்பிள். கேரளா டெம்பிள்லாம் பார்த்தா ஒவ்வொரு டெம்பிள்லயும் சைடு ஃபுல்லா வரியாட அடிச்சு சின்ன 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 அந்த விளக்குலாம் அமைச்சோம். அதெல்லாம் ஏத்தி விட்டோன்னா அப்படியே ஜொலிக்கும் அப்படியே. அது மாதிரி வந்து தீபாராதனை காட்டும் போது இந்த கோவில்ல வந்து அஹ், அஞ்சு அஞ்சு முகம் அஞ்சு முகம் கடைசியில் அப்படி கும்பலா வரும், அப்படி பெருசா அப்படி அதை எடுத்து காட்டுவோம், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். தீபத்தினுடைய பெருமை சொல்லவே முடியாது. சரி, இந்த தீபத்துக்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்க என்று சொன்னா ஒரு சின்ன ஒற்றை தீபம், ஒரு அகல் விளக்கு ஒரு ஓரமா இருக்கிறது. அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், வீட்டுல இந்த கார்த்திகை நடக்கும். கார்த்திகையில வந்து பல இடங்கள்ல வந்து தீபங்கள்லாம் வைப்போம். அது ஒரு நாள் குப்பை கார்த்திகைன்னே பேர். 3ஆம் நாள் வந்து இஸ் கால்டு குப்பை கார்த்திகை. அப்படின்னா வீட்டுல வெவ்வேறு ஓரத்துல கொண்டு வைப்போம். தோட்டம்லாம் இருந்து இப்போ வீட்டுல தோட்டம் இருந்து அது ஓரத்துல கொண்டு நைட்டு கொண்டு வச்சுப்போம். எட்டி பார்த்தா அந்த துளசி மாடம் இருட்டுல இருக்கும். அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு 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 தீபம். அது இருக்கிற இடத்த பளிச்சுன்னு ஆகிடும். என்ன காசா செலவு, இத்தனோண்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், ஒரு 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 2 இன்ச்சு ஒரு திரி, அவருடைய சிறில லட்சுமி இருக்கிறாள் அப்படின்னா அவருடைய துளி இருக்கிறது. அதாவது அமுதத்திலே எல்லா துளிகளும் அமுதம் தானே. அதுல வந்து வித்தியாசம் கிடையாது. எனவே அதையெல்லாம் பாரதி சுட்டி காட்டுகிறான். விளக்கினிலும் தன்னியர் நகைப்பினிலும். அற்புதமான இடம் அது. இப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய பாரதி எங்கிருந்து எங்க தாவுகிறான் பாருங்கள். இதுக்கு பேர் தான் அந்த புலிப்பாய்ச்சல். எப்படி வந்து அசோகமித்திரனுடைய அந்த புலி கதை இருக்க, புலி வேஷம் போட்டவன் கதை இருக்க, அது மாதிரி ஒரு பாய்ச்சல் பாசுகிறான். அடேங்கப்பா. கன்னியர் நகைப்பினிலும். ஒரு நாட்டிலே கன்னியர்கள், அதாவது இளம் பெண்கள், அவர்கள் நகைக்கிறார் சிரிக்கிறார்கள் அல்ல. நகைப்பு என்று சொன்னால் மனத்திலே ஊன்றி உவகையோடு சிரிப்பது. அந்த இளம் பெண்கள் உவகையோடு இருக்கிறாள்னு சொன்னா நாட்டினுடைய ஸ்திதி எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு பாக்குறோம், அரசியலை பத்தி நான் பேச பேச விரும்புறதில்ல. நான் எதையும் போஸ்ட் பேஸ்புக் எந்த என்னுடைய எழுத்துக்களை நான் கொண்டு வரது கிடையாது பேச்சிலையும். ஆனாலும் சொல்கிறேன், நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து நிற்கிறாள் என்று சொன்னால் அதை விட கொடுமை கிடையாது. அது பெண் அதுக்கு அந்த ஒரே சான்று வந்து இந்த பாஞ்சாலி சபதத்துல பாரதி விரிவாக சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நான் பேசியிருக்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, பெண்கள் ஓ உற்சாகமாக இருக்கிறார்கள். அது கன்னியர் நகைப்பினலும். அதை பார்க்கணும். அது ஒரு செல்வம். வீட்டுல இதை பாக்குறது இல்லை. நான் சாதாரணமா வந்து குழந்தைகளோ பேசிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை அப்படி சிரிக்கிறது செல்வம். இவன் அதை விட்டுட்டு ரூபா நோட்டை எண்ணின்னு இருக்கான்.
ஆகவேதான் பாரதி சொல்கிறான், இந்த கன்னியர் நகைப்பினிலும், எவ்வளவு அருமையான இடமாக சொல்கிறான் பாருங்கள். கன்னியர் நகைப்பினிலும், செழும் காட்டிலும், பொழிலிலும், கடலிலும். செழும் காடு என்று சொல்கிறான். செழும் காடு என்று சொன்னா எல்லா விதமான உயிர் வகைகள். இட் டிரான்சென்ட்ஸ். ஐ கேன் இன்டர்பிரட் இட் as a பயோடைவர்சிட்டி. ஒரு காலத்துல வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு காலத்துல வந்து எந்த நாடு வளமுடைய நாடு என்று நினைத்தால், எந்த நாட்டுல நிறைய வீரர்கள் படை இருக்கிறதோ அதைத்தான் ஒரு பெரிய பலமிகுந்த நாடாக நினைத்தார்கள். அதுக்கு சான்று பிரிட்டிஷ் அரசு. சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் நாடு என்று சொல்வார்கள். ஆங்கிலேய நாடு இருக்கிறது, அது சூரியன் மறையாத நாடு. ஏன்னா எல்லா இடத்துலையும் காலனைஸ் பண்ணிட்டான். அங்கேருந்து இங்க ஆஸ்திரேலியா வரைக்கும் பண்ணிட்டான். இங்க சூரியன் உதிக்கிற நேரத்துல அங்க இருட்டா இருக்கும், அங்க இருட்டா இருக்கிறது சூரியன் இப்படி மாறி. அவன் ஆட்சி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சூரியன் இருந்து கொண்டே இருக்கும். சூரியனே அஸ்தமிக்காத ஆட்சி எங்கள் ஆட்சி என்று ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு டயலாகே வரும். அப்பதான் அதை பத்தி யோசிச்சோம். அந்த பேனர்மன் சொல்லுவான், சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சி எங்கள் ஆட்சியுமா. அது இருந்து அதன் பிறகு என்ன ஆகிவிட்டது, அதன் பிறகு கடல் வழியாக வந்த இந்த கடல்ல எல்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த கடல்ல வந்து இந்த ஆட்சியை தாண்டி இந்த இந்த போர் இந்த மரத்தன்மையை தாண்டி எந்த நாட்டிலே கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுதான் பெரிய நாடு, வலுவற்ற நாடு என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தா அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரிதாக விட்டன. ஏன்னா கனிம வளம் நிறைய இருக்கு, போட்டுல அங்கங்க இருக்குது. இதன் பிறகு 1980 70 80களில் வரும்போது, அதுக்கு முன்னாடி 1960 இருந்தே வரும்பொழுது, இந்த கனிம வளத்திலேயே பெட்ரோல் எந்த நாட்டிலே அதிகமா இருக்கிறதோ அதுதான் வலிமையிலே செல்வத்திலே சிறந்த நாடு என்று ஆல் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஹேவ் பிகம் டாப். இதை தாண்டி ஒரு நிலையிலே என்ன செய்தார்கள் ஆராய்ச்சியாளர்கள், தே வென்ட் டு இருண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா நாட்டில் பண்ணும்போது பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கிறது, இதுதான் நமக்கு தேவை என்று சொன்னார்கள். இப்ப இன்றைய நிலை என்ன என்று சொன்னால், எது எது மிகச்சிறந்த நாடு, வளம் பெற்ற நாடு என்று சொன்னால், எந்த நாட்டிலே பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரினங்களுடைய பன்முகத்தன்மை காப்பாற்றப்படுகிறதோ அதுதான் செல்வம் மிகுந்த நாடு என்று இன்று உலகம் தீர்மானித்திருக்கிறது. ஒருவனுடைய செல்வம் என்ன, நெல். நெல் வகை உங்க நாட்டில் எவ்வளவு வகை இருக்கிறது அது உங்க பொறுத்து இருக்குது. அதனாலதான் என்ன செய்தான், இப்போ வந்து சில வணிக ஒரு உலக பொருளாதாரத்துல த குளோபலைசேஷன் ஹஸ் ராப்ட் த வெரைட்டி. நம்ம நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பதிவுகளை ரிசர்ச் சைட்ல போய் பார்த்தா, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாய்கள், தமிழ்நாட்டில் நாட்டு நாய் என்பாங்க, இந்த நாட்டு நாய் வகைகள் அழிந்து விட்டன. பலவிதமான உயிரினங்கள் எக்ஸ்டிங்ட் ஆயிடுது, அதான் மறைந்து போய் விட்டன என்று சொன்னால் இவையெல்லாம் செல்வம் இன்னும் நமக்கு தெரியல. இந்த காட்டில் இருக்கக்கூடிய, அதனால்தான் வந்து இப்போ சேவ் டைகர் என்று ஒரு இது ஆரம்பித்தார்கள் நம்ம நாட்டிலேயே, சேவ் டைகர். அதனால்தான் ஒரு நாட்டில் வந்து இந்த இனம் நாட்டினுடைய வளத்துல வைல்டு லைஃப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், வாட் யூ கால் இஸ் வெல்த் ஆஃப் அ கண்ட்ரி என்று இப்போ அந்த அறிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்தாச்சு 2000க்கு பிறகு. அதுக்கு முன்னாலேயே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு எல்லா நாட்டிலையும் வந்து சேவ் பேண்டா என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். இங்க நான் பார்க்குறேன் சாண்டியாகோவில் நான் இருக்கிற இடத்துல ஜூ பத்தி சொன்னேன். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜூ இன் த வேர்ல்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். எல்லாத்தையும் ஒரு 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 மாசம் தொடர்ந்து போயிட்டே இருந்ததை கூட பார்த்து முடியாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் இன்க்ளூடிங் மை சன் அண்ட் இஸ் ஃபேமிலி, தே காட் த ரெகுலர் பாஸ் ஃபார் த என்டையர் இயர். எப்போ வேணா போகலாம், அதுக்கு பாஸ் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறேன். அண்ட் தே ஆர் பிரிங்கிங் அவுட் வைல்ட் லைஃப் பத்தி ஒரு மேகசின் ஒன்று கொண்டு வராங்க. அதுல வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ் வகைகளை பத்தி எழுதுறார்கள். அப்படி பார்க்கும்போது காடு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால இந்த சொல்றானு பாருங்க, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் பத்தி எழுதுறதுல செழும் காட்டிலும், இதுல என்ன செழும் காடு, அதுதான் அந்த செழும் என்ற வார்த்தைக்கு தான் நான் இத்தனை பொருள் சொல்லி கொண்டிருக்கிறேன். காடு என்பது எல்லாம் தெரியும், ஆனா செழும் காடு என்பது எல்லா வகையான உயிரினங்களையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அது மாதிரி மலைகள், செழுங்காடுகள், பொழில். பொழில் என்று சொன்னால் சோலைகள். சோலைகள் இதெல்லாம் வந்து கிரீன் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். இன்றைக்கு வந்து புதுசாக கட்டடம் கட்டுகிறவர்கள், இந்த பெரிய இந்த பில்டர்ஸ்லாம் வந்து தேர் ஷுட் பி லாட் ஆஃப் லங் ஸ்பேஸ் அண்ட் கிரீன் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். லங் ஸ்பேஸ் என்று சொன்னால் நிறைய காத்தோட்டமா இருக்கணும், அடைச்சிருக்க கூடாது. அண்ட் கிரீன் ஸ்பேஸ் என்று சொன்னால் கொஞ்சம் இந்த செடி கொடிகள் இயற்கையினுடைய அந்த இதை, அந்த கிரீனரிஸ்லாம் இருக்க வேண்டிய இடம் சொல்லிட்டு அதை வந்து பிரபலமா போற்றுகிறார்கள். இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், த ட்ரீஸ் விச் கிவ் த ஆக்சிஜன் ஃபார் அஸ். நம்ம உயிர் வாழக்கூடிய ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் மழையை கொடுக்கின்றன. இப்படி பல விஷயங்கள் நீங்க யோசித்து பார்க்கணும். யூ ஷுட் ஸ்டாப் யுவர் ஒய் பாரதி சேஸ் தட். அண்ட் ஓ காடு எனக்கு தெரியுமே மேல போயிடக்கூடாது. இப்போ அது மந்திர சொற்களாக மாறாது, சாதாரண சொற்களா இருக்கணும்.
ஆனா மந்திர சொற்களா எப்ப மாறும்னா அதை மனசுல போட்டு ஊற வைக்கணும். ஓ, காட்டு செழுங்காடு என்று சொல்கிறானே, அது என்ன செழுங்காடு? ஒய் இட் இஸ் கால்டு செழுங்காடு என்றால் அங்கே எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு பயோடைவர்சிட்டியை கொடுக்கிறது. அதுபோல பொழில் சோலைகள், பொழிலினிலும் கழனியிலும், கழனி என்றால் வயல், வயல்களிலும் செல்வாங்க. ஏன்னா இந்த வயல் தான் திரும்ப திரும்ப கொடுக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னால வந்து நம்ம வந்து சி சுப்பிரமணியம் பீரியட்ல கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சாங்க, பசுமை புரட்சி ஆரம்பித்தார்கள். ஆனா பசுமை புரட்சியில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா லாட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். இப்போ நிறைய ஃபர்டிலைசர்ஸ், நிறைய நிறைய இடத்துல வந்து ஃபர்டிலைசர் இது ஃபேக்டரிஸ்லாம் ஆரம்பிச்சாங்க நிறைய இடத்துல. லாட் ஆஃப் ஃபர்டிலைசர் அண்ட் தட் அஃபெக்டட். அப்புறம் கிராப் ரொட்டேஷன் என்று ஆரம்பித்தார்கள். இப்படி வந்து வயல்களை பாதுகாக்கக்கூடிய வயல், ஏதோ வயல் இருக்கு, இது நடத்துறோம்னு நடத்துறேன். அந்த வயலினை முக்கியமாக கருதி அந்த வயலை எப்படி பாதுகாப்பது, அது எப்படி உரம் போடுவது, அதிகமாக போடக்கூடாது, எப்படி நேச்சுரல். டுடே we are talking about ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் growth, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் பத்தி சொல்றோம். ஆர்கானிக் கல்ச்சர் என்று சொல்கிறோம். அப்பவே இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிலே எழுதுகிறான். பொழிலினும் கடலினும் முன்னிய துணிவினிலும். முன்னிய துணிவுன்னா முயற்சி எடுத்துக்கொண்ட துணிவு, முன்னிய துணிவு, கையெடுத்துக்கூடிய நம்பிக்கையோடு, முன்னிய துணிவு, நம்பிக்கையோடு, வெறும் துணிச்சல் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் அசட்டு துணிச்சல்மா. வெறும் துணிச்சல் இருந்தனா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாது, எல்லாம் என்ன சார் பார்த்துக்கலாம் சார், அப்படி இல்லை. வெல் ப்ரிப்பேர்ட், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய துணிவு. அந்த காலத்து எக்ஸாம் போகும்போது சொன்னாங்க, துணிச்சலா எழுதுறா. ஒண்ணு ஒரு பக்கத்து வீட்டு ஒரு மாமா எங்களுக்கு ரொம்ப அப்பவே வேடிக்கையா பேசுவார். நான் இப்ப கூட நினைக்கிறது வந்து அவர் எழுதினதுதான், அவர் சொன்னதெல்லாம் எழுதினா நல்ல ஒரு காமெடி கொட்டே ஆகணும். அவர் சொல்லு பசங்களாம் போகும்போது, ஐய் பசங்களா நல்லா படிங்க, நல்லா எழுதுங்கடா, ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் தெரியலன்னா அப்படியே கேள்வியை எழுதிட்டு வந்துடுறா. பரீட்சையில கேள்வி எழுதிட்டு வந்தாரு. இதுல இருக்கிற குறும்பெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ இது மாதிரி நிறைய பேச்சலாம். அதாவது ஒரு என்ன சொல்றது, அதுக்கு பொருள் உடனே புரியாது, சிரிச்சுட்டு போயிடும். பட் இப்ப போயிட்டு கேள்வி எழுதிடுவாங்க. அதனால இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கறது வந்து முன்னிய துணிவினிலும் மன்னர் முகத்திலும். முன்னிய துணிவுன்னா என்ன சார் அப்படின்னா, துணிவு என்பதற்கு பொருள், நீங்க இதை வள்ளுவனை பார்க்கணும். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவும் என்பது இழுக்கு நான் வருது. அங்கதான் வந்து வள்ளுவன், அதான் வள்ளுவனை தாண்டி நான் வந்து எந்த மந்திர சொற்கள் என்னுடைய சொல்ல இது கேட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் நான் பேசினா ஒரு இடத்துல குரல் சொல்லாத இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அவ்வளவு கைடன்ஸ் இருக்கு. நீங்க அப்படி வந்து எண்ணாமல் ஒரு காரியத்தை சொன்னால் அது இழிவில் தான் கொண்டு விடும் என்பது நிதர்சனம். நோ செகண்ட் ஒப்பீனியன். எண்ணுவம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு அவன் சொன்னா என்ன அர்த்தம்னா, இழுக்கு வரும் என்று சொல்லவில்லை, இழுக்கு நிச்சயம்ங்கிறான். தட் இஸ் மீனிங் ஆஃப் இட். அப்போ எண்ணிய பிறகு, அது துணிவு எடுத்த பிறகு அதுல இருந்து மீண்டு வரக்கூடாது. அந்த துணிச்சலும், அதுதான் முன்னிய துணிவு. இது வந்து என்னன்னா நாட் ஓன்லி வார் ஃபீல்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இதுல நோட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது, நீங்க நோட் பண்ணும்போது, துணிவு, இப்போ எங்கெல்லாம் துணிச்சல் வேணும், எல்லாத்துக்கும் துணிச்சல் வேணும். எல்லாத்துக்கும் நம்பிக்கையோட. நம்ம தியாகராஜன் சார் இருக்காரு, எவ்வளவு ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல், அதுக்கு நடுவில் உட்காந்து எவ்வளோ துணிச்சலோ போயிட்டு இருக்காரு. கேட்டா சார் கையில பாரதி இருக்கான் சார். துணிவு என்பது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நண்பர்களிடையே இருக்கக்கூடிய துணிவுகள்லாம் நம்ம பாராட்டணும், எப்படி இருக்கு. அதனால இது வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். நான் சில பேர் நினைக்கிறது, இலக்கியம் என்பது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவாவிட்டால் அப்புறம் படிச்சு என்ன சார் பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுற நேரத்துல கை கொடுக்கலன்னா, அது கண் கூட அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. சார் பாரதியை படிச்சுருங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டார் தியாகராஜன். அப்போ இதுதான் இந்த சாதாரண சொற்கள் அவருக்கு மந்திர சொற்களாக மாறி இருக்கிறது. வெறும் வார்த்தை இல்ல, அதை வந்து போட்டு அசிமிலேட் பண்ணணும். வாயில போட்டு சவைச்சு துப்பிட்டான்னா அந்த சக்தி உள்ள போகாது. யூ ஹேவ் டு ஈட் இட் and then your enzymes will work and it should assimilate the entire thing and that becomes your strength. அப்ப ஒவ்வொரு சொல்லையும் அசை போட்டு ஒரு உனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்மயமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அதை பாரதி பேசுகிறான். முன்னிய துணிவினிலும் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திடும் திருமகளை. இங்கதான் சொன்னேன், மன்னர் முகத்திலும் சொன்னா அரசு என்று சொல்ல வேண்டும். அது முகத்திலேயே தெரியும். இட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கண்ட்ரி, த ஃபேஸ் ஆஃப் த நாடு, நாட்டினுடைய முகம் இங்க மன்னர். திருவுடை மன்னரிக்கானின் திருமாலை கண்டேனே என்பது நம்ம நாட்டினுடைய வழக்கு. திருவுடை மன்னரிக்கானின், ஏன்னா அது வந்து செல்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் பண்ணும். எப்படி வந்து கரிகாலனுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி, அதை ஓடி வந்து அந்த யானை மாலை போடும். ஒரு பாட்டு கூட உண்டு, சிவாஜி இந்த கல்வியா செல்வம் வீரம், யானை மாலை போட்டு வந்த ராஜகுமாரி மட்டும்.
அதாவது யானை மாலை போட்டு வந்தன ஒரு பாட்டுல. அது யானை வந்து மாலை போடும். இட் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இயற்கை உங்களை 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 புரிந்து கொள்கிறது. அந்த மன்னர் முகத்துல இட்ஸ் அன் இண்டிகேஷன். அந்த மன்னர் முகத்துல லட்சுமி கலர் இருக்குது. தட் மீன்ஸ் யூ ரெப்ரசன்ட் ஆல் தட் இஸ். இதுல எல்லாம் லட்சுமி இருக்கிறாள். இவ்வளவுதான் பாத்துருங்க சார். நான் இப்போ ஒரு பேசிக்கா கேட்கறேன், உண்மையா மனதளவு சொல்லணும். பாரதி பட்டியல் போடுகிறான்னு சொன்னால் இதுவரை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இங்கெல்லாம் வந்து லட்சுமி இருக்கா அப்படின்ட்டு. லட்சுமினா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பேங்க் தான். பேங்க்ல லேண்ட். அது கூட நம்ம வந்து நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் வில் சே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து அசையா சொத்து. அதான் சொன்ன வீட்டுல வந்து அசையும் சொத்து மனைவி, அசையா சொத்து கணவன். அவன் சொல்றது கேட்டு இது மாதிரி வந்து இத்தனை பார்த்திருக்கோமா நம்ம. இதெல்லாம் வந்து செல்வம் என்று பாலி சொல்கிறானே, இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்லோகத்துல அந்த காலத்துல ஏதாவது சொல்லாத இருந்திருக்க முடியாது. சூனியத்திலே பாரதி எண்ணி இருக்க மாட்டான். ஆனால் பாரதி போன்று இதை எளிமையாக இப்படி எடுத்து சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று நிற்கும்போது மனம் நெகிழ்கிறது. திருமகளை பன்னினர் புகழ் பாடி. பன்னி, பன்னி என்பதற்கு என்னன்னா திரும்ப பண்ணுதல், பனுவல் என்று சொல்லுவோம். பனுவல்னு எதுக்கு பேர் வைக்கணும்? நூல்ங்கிறது வந்து பனுவல்னு சொல்லக்கூடியது திரும்ப திரும்ப படிப்பது. நம்ம செல்லப்பா சாருடைய நாராயணியம் நான் இன்னும் இங்க அமெரிக்கா வந்து கூட வச்சுருக்கேன். அது இட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் வித் மீ. அது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய விஷயம். பிகாஸ் இட் இஸ் நாட் டு சே தட் இது வந்து சில இது இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். சில பேருக்கு இது நல்ல இப்போ நான் நாராயணியம் அண்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக் இட் ஆல்வேஸ் டிராவல் வித் மீ பிகாஸ் ஐ நீட் டு டூ இட் அகைன் அண்ட் அகைன். திருப்பி திரும்பி பாரு. அது அதுக்கு தான் பனுவல். இப்ப என்ன பண்ணி நற்புகழ் பாடி அவளுடைய திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஒரு நாள் சொல்லி விட்டுறக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல, திரும்ப திரும்ப எப்பெல்லாம் முடியுமோ சொல்லு. புகழ்பாடி அவள் பத மலர் வாழ்த்தி நற்பதம் பெறுவோம். ஒரு அழகுங்க. இது ஒரு இயைபு தொடை என்று சொல்வார்கள். பதமலர் பதம் பெறுவோம் அப்படின்னு சொன்னா அவளுடைய அருள் பெறுவோம் என்பதை பதம் பெறுவோம் என்கிறான். இங்க பதமலர் என்கிறான். மலர் போன்ற அவளுடைய பாதங்கள் என்று சொல்கிறான். இதெல்லாம் வந்து இந்த லட்சுமியை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில அருமையான விஷயங்களில பாரதி பேசிக்கொண்டு செல்கிறான். இனி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது உண்டு. மண்ணினுட் கனிகளிலும் ஒரு 6 minutes ஆர் தேர். அதுல ஒரு 2 லைனா பார்க்கலாம். இந்த ஸ்டான்ஸாவது படிச்சிடுறேன். மண்ணினும் கனிகளிலும் மலை வாய்ப்பிலும், மண்ணினும் கனிகளிலும் மலை வாய்ப்பிலும் வார் கடல் ஆழத்திலும் புண்ணிய வேள்வியிலும் உயர் புகழிலும் மதியிலும் புதுமையிலும் பண்ணுநற் பாவையிலும் நல்ல பாட்டிலும் கூத்திலும் படத்தினிலும் நன்னிய தேவிதனை எங்கள் நாவிலும் மனத்திலும் நாட்டிடுவோம். இது அடுத்த பாட்டு. இது சொற்கள் நமக்கு புரியுறது. முதல்ல சில சொற்களுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கத்துக்கு போகலாம். மண்ணினுட் கனிகளிலும் என்று சொல்லலாம். மண்ணின் உட்கனிகள் என்ன சார்? மண்ணில் மரத்துல தானே கனி இருக்கும். மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனி என்று சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த இந்த கனிகள் என்பது வந்து ஆல் தட் எலிமெண்ட்ஸ் தட் வாட் யூ ஆர் ஹேவிங் இட். அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம கனிகள் என்று சொல்லுவோம். கனிம பொருள்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மண்ணினுட் கனிகள் உள்ள இருக்கக்கூடியது. இதுதான் பாரதியாருடைய புதிய ஆத்திசூடி பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இட் ரெஃபர்ஸ் டு ரேகையில் கனிகொள் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும். ரேகையில் கனிகொள் என்பது அதுல வந்து கனி என்பதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து இந்த கனிம பொருட்கள். அப்போ மண்ணினுட் கனிகள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? இந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கனிம பொருள். நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய கனிம பொருள்களினாலே அது ஒவ்வொரு காலத்துல ஒன்று கோல்டு இருந்து அப்புறம் பிளாட்டினம் இது மாதிரி வந்து தேர் ஆர் சோ மெனி எலிமெண்ட்ஸ் விச் ஆர் அவைலபிள். அதுதான் கனிமம். இந்த கனிமத்துல எங்க இருக்கிறது செல்வம் என்று சொன்னால் அதனுடைய பயனிலே இருக்கிறது. இப்ப வந்து ஒரு ஒரு தீபம் இருக்கிறது, ஒரு ஒரு பசு தொழுவம் இருக்கிறது, ஒரு சுடர்மணி மாடம் இருக்கிறது. இது மண்ணுக்கு உள்ள இருக்கு சார். இதுக்கு இது எப்படி செல்வம் இருக்குன்னு சொன்னா பயனினாலே தெரிகிறது. அது கொடுக்கக்கூடிய அது பாருங்க. அந்த உள்ள இருக்கிறது ஒவ்வொன்றும் இது வந்து நத்திங் ஹேப்பன்ஸ் இன் அ வேக்யூம் என்று சொல்லுவார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. இந்த மெட்டீரியல் சயின்ஸ்னே ஒரு ஒரு பக்கம் ஒரு சயின்ஸ் உண்டு. கம்ப்யூட்டர் சைட்ல கூட தெர் இஸ் சம்திங் வாட் யூ கால் இஸ் த மெட்டீரியல் சயின்ஸ்னு ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு பயன்படக்கூடிய திடப்பொருள் இருக்கிறது மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிளாஸ்டிக் தான் எல்லாம் வரும் அப்படின்னா பேக் லைட்னு ஆரம்பிச்சான். உடனே போயிடும் பேக் லைட். பாலிமரைசேஷன்
what we call in chemistry. Polymerization has created a lot of problem. Plastic is the creation of polymerization. இப்போ உடைக்கவே முடியல. பிளாஸ்டிக் எங்கேயா தூக்கி தான் போடணும், ஒண்ணுமே பண்ண முடியல. இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது இந்த மெட்டீரியல் சயின்ஸ்ல இதெல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு ஒன்று பிளாட்டினம்னு கண்டுபிடிக்கிறான், ஸ்டான்ஷியம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான். வேற சில எலிமெண்ட்ஸ் இப்போ இந்த அணு ஆயுதத்திற்கு ஆயுதம் மட்டுமல்ல, அணுவினாலே பயன்பெறக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வெவ்வேறு வகையான பொருள்களை தேடுகிறார்கள். அப்படி தேடும்போது அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பூமி கொடுக்கறது, உள்ளேருந்து எடுத்து கொடுக்கறது. அது அது செல்வம். மலை வாய்ப்பிலும், இங்கே வாய்ப்பு என்பதற்கு பொருள் வளம் என்று பொருள். ப்ளீஸ் நோட், வாய்ப்பு என்று சொன்னால் வளம், ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு வளம். இந்த இத சில நேரங்களில் வந்து பாரதியுடைய இந்த சொற்பிரயோகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பிரயோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு வரும். ஹெல்ப் மீ டு திஸ், ஹெல்ப் மீ டு அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்தில் ஒரு சொல். ஹெல்ப் மீ, உதவுவாயேங்கிற மாதிரி. இவை அனைத்தும் உதவுவாயே, இதை வந்து அருளுவாயே என்று சொல்லக்கூட உதவுவாயே, ஹெல்ப் மீ டு திஸ். அது மாதிரி வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொன்னால் இட்ஸ் வளத்தை குறிக்கிறது. மலையின் வாய்ப்பிலும், வார்கடல் ஆழத்திலும். வார்கடல் என்று சொன்னால், வார் என்று சொன்னால் பெரிய என்று பொருள், பெரிய கடல். வார்கடல், ஆழமான கடல், அலைகடல், வற்றாமல் இருக்கக்கூடிய கடல். அது மாதிரி முன்னீர், இதெல்லாம் சொல்லுவாங்க தமிழ்ல. முன்னாலே இருந்தக்கூடிய நீர், முன்னீர் என்று பேர் அதற்கு. இல்ல, வார்கடல்னா பெரிய கடல். வார்னா பெருசுன்னு அர்த்தம். புண்ணிய வேள்வியிலும். புண்ணிய வேள்வினா என்ன? நல்ல காரியத்துக்கு பண்ற வேள்வி. சில பேர் இந்த பேசாத பண்ணுவானே, அந்த காலத்துல அரக்கர்கள்லாம் வேள்வி பண்ணான். என்ன பண்ணான்? பஸ்மாசுரனா மாதிரி இறைவன் தலையிலேயே கை வச்சான். அதுக்கு ஒரு வேள்வி பண்ணான். எல்லாம் வேள்வி பண்றது எல்லாத்தையும். அதனால புண்ணிய வேள்வி, அதுல ஒரு சின்ன பொருள் வச்சுருக்கான். இந்த புண்ணிய வேள்வின்னு பண்ணா யூ ஹேவ் டு ரீட் த புராணங்கள். புராணம் படிச்சா வேள்விங்கிறது பை இட் செல்ஃப், அதாவது பை இட் செல்ஃப் எனிதிங் இஸ் நாட் குட் ஆர் பேட். அதனுடைய இன்டென்ஷன் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஈவன் இன் லா they say the intentions are more important than premeditated என்று சொல்லுவார்கள். அது திடீர்னு ஒருத்தன் போன அடிச்சா அவன் கீழே விழுந்தாங்கிறது வேற. ஒரு வருஷமா பிளான் பண்ணி இவனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு பண்ணியிருந்தா சொன்னா அது மோர் பனிஷபிள். அது மாதிரி வந்து இன்டென்ஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த மியர் ஆக்ஷன்ஸ். அதை சொல்றான் அதுல. ஆகவே புண்ணிய வேள்வியிலும் என்று அது வரைக்கும் வச்சுக்கலாம் இன்னைக்கு. ஆக இதுல வந்து இந்த ஸ்டான்ஸால இன்னும் சொல்ல போறோம், இதுல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பட்டியலுக்கு பின்னாலே பாரதியினுடைய பார்வை இருக்கிறது. நான் இதை படிக்கும்போது நினைச்சு பார்க்குறேன், பாரதி இதை எழுதும்போது எங்கெல்லாம் யோசிச்சிருக்கான், இதுக்கப்புறம் எது வருதுன்னு யோசிச்சிருக்கான். இதை சொல்லணும், அதை சொல்லணும், எதையும் மறக்காத சொல்லணும் அப்படின்னு எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, யூ திங்க் அபவுட் இட். எப்படி பாரதி வந்து இத்தனை விஷயங்களை வந்து சொல்லணும், லட்சுமி எங்கெல்லாம் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் போடுறான். நீங்க போட்டு பாருங்க ஒரு லிஸ்ட். சரஸ்வதி எங்க இருக்கா, பாரதி படிச்ச பிறகு அதை தாண்டி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். யூஸ் டு சே, கவிதை எது எழுதினாலும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லணுங்கிறத நம்ம ஆசைப்படணும். கதை எந்த படைப்பாளியும் கிரியேட்டிவ்னு பேர் வச்சான். படைப்பு என்று சொன்னாலே அந்த படைப்பிலே எல்லா அம்சமும் இருக்கணும். அதுக்கு வேண்டி யாருக்கும் தெரியாத வந்து ஆனாவனை மாத்தி எழுதக்கூடாது. அதான் இறைவன் படைப்புங்கிறான். இறைவன் என்ன படைக்கிறான்? ஒரு மனிதனை படைக்கிறான். அந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? அதே கை, கால், கண், மனம், காது, இது எல்லாம் அதோட இருக்கிறான். ஆனா வித்தியாசமா இருக்கிறான். தேர் இஸ் சிமிலாரிட்டி அண்ட் சோ மச் ஆஃப் டிஃபரன்சஸ். இதுதான் படைப்பாளியுடைய பெருமை. அதுல எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், எல்லாம் அப்பதான் மற்ற வாசகனுக்கு புரியும். எல்லாம் இருக்கணும், ஆனா எங்கேயும் இல்லாத ஒரு புதுமை அதுல இருக்கணும். அதுக்கு பேர் தான் படைப்பு. தட் இஸ் கால்டு கிரியேட்டிவிட்டி. இப்படி பார்த்தா பாரதியினுடைய அத்தனை பாடல்களிலும் வரிகளிலும் இந்த கிரியேட்டிவிட்டி, அந்த படைப்பிலே லட்சுமி இருக்கிறாள். ஆக இன்றைக்கு நிறைவாக சொல்லக்கூடிய வரி என்ன, வார்த்தை என்னன்னு சொன்னால், இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு தெரிகிறது, பாரதி லட்சுமி எங்க இருக்கிறாள் என்று கேட்டால் நாம் சொல்லலாம், பாரதியினுடைய அத்தனை வரிகளிலும் லட்சுமி இருக்கிறாள் என்று சொல்லி அந்த பாரதி சொன்ன திருமகளை நாம் வணங்க வேண்டும். தொடர்ந்து வணங்குவோம். இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.